சந்தோஷமாகவும் இருக்குது. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் போயிட்ட ஒரு கவலையாகவும் இருக்குது. உண்மையாகவே பள்ளிக்கூட வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷத்தை, A-level படிக்க மட்டும் இருந்த அந்த சந்தோஷத்தை அதுக்கு பிறகு அப்பா 2016 கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு. உண்மை சத்தியமாக ஒரு 10 வருஷத்துக்கிட்ட அது. சைக்கிளை உலக்கி அந்த டைனாமோவின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதில் இருந்து ரேடியோ கேட்பினோம். எங்கண்ட ரேடியோ கேட்பினோம், அதான் முக்கியமான விஷயம். இப்படி 6 மணிக்கு போகிற எங்கண்ட ரேடியோவில் அதில் இருக்கிறாங்க விசித்திரமா பார்க்கிறேன். இப்போ எப்படி முன்னுக்கு கேண்டில் ஏற்றி வச்சு கொண்டு லோஜி ஐயா நான் வெளுத்த மாட்டேன்னு இதை நான் புதுசாக ஓடலையே சைக்கிள். ஹலோ வணக்கம். சிலஞ்சோடி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் மென்போர்டு வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயத்த பார்க்க போறீங்கன்னு கேட்டால், இன்றைக்கி நாங்கள் சைக்கிளில் கீரிமலைக்கு போகிறோம். நாங்களா இவர் தான் சைக்கிளில் போகிறேன், நான் பைக்கில் போகிறேன். கீரிமலைக்கு போய் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இப்போ எங்களோட ஆக்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நான் நினைக்கிறேன் ஒரு 90-2000 அந்த கால பகுதிகளை எல்லாம் சைக்கிள் எடுத்துக்கொண்டு விடிய வெள்ளன கீரிமலை சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கேணியில் குளித்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களோட எல்லாம் பழகி அதுக்கு பிறகு கோயிலில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுன்னு சொல்லி அந்த வாழ்வியல் முறைன்றது மிக அழகாக இருக்கும். அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிற விதமாக இதை செய்து பார்க்க போகிறோம். நானும் பள்ளிக்கூடம் படிக்கிற காலகட்டத்தில் நண்பர்களோட அண்ணாமாரோட கிரவுண்டில் விளையாடுற அண்ணாமாரோட எல்லாம் சேர்ந்து கீரிமலை சிவன் கோயிலடி அந்த கேணியிலெல்லாம் போய் குளித்து பெம்பல் அடித்து வாரது எல்லாமே வழக்கம். ஆனால் அதெல்லாம் இப்போ கனகாலம் ஆயிட்டுது. இப்போ அதுவும் இங்கேருந்து வெளிக்கிற போகிறோம். நேரம் 7:15 கிட்ட ஆகுது. கீரிமலை கேணியில் குளித்த ஞாபகங்கள் இருந்ததுண்டா அதை மறக்காமல் கொமெண்டில் சொல்லிட்டு போங்க. லோஜி என்ன செய்ய போகிறான்டா, லோஜி இந்த பைக்கில் தான் வேற போகிறான். ஏன்டா நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சங்கானையில் அந்த சுற்றி திரிஞ்சு ஆளுக்கு சைக்கிளில் பின்னால் இருக்கையிலான்னு சொல்லி போட்டாள். அப்போ அதால் நான் சைக்கிளில் வரேன், லோஜி பைக்கில் வேற போகுது. வெயிலும் கூட தானே, என்ன கொஞ்சம் தூரம் பண்ணா பிரச்சனை இல்லை. கிண தூரத்துக்கு சைக்கிள், அதுவும் இந்த வெயிலுக்குள்ள கஷ்டம். முதல் 2 ஆக்கள்லாம் சைக்கிளாக எல்லா இடத்தையும் போய் தெரிஞ்சவே அதை வைக்க பழம் இருக்கு. சரி, அப்போ நீங்களும் பழம் வாங்கணும். நான் படித்த பள்ளிக்கூடம் தண்டிலிப்பா இந்து கல்லூரி. அண்மையில் வழியாகிய A-level பரீட்சை என்ற முடிவுகள் அது எல்லாமே இந்த போட்டில் போட்டிருக்கீங்கன்னா கனகாலம் ஆயிட்டுது. பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரவே அது எப்படி அந்த உணர்வை எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. சந்தோஷமாகவும் இருக்குது, பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் போயிட்ட ஒரு கவலையாகவும் இருக்குது. உண்மையாகவே பள்ளிக்கூட வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷத்தை, A-level படிக்க மட்டும் இருந்த அந்த சந்தோஷத்தை அதுக்கு பிறகு அந்த சந்தோஷத்தை உணர்ந்ததே இல்லை. ரெண்டாவது அது ஒரு பசுமையான காலம், அதுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த தேவைகளும் இல்லை. அப்படியே படி எங்களோட சுற்றி கொண்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள பெம்பல் அடித்து கொண்டு நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் சுற்றி அடித்து கொண்டு தெரிஞ்ச காலப்பகுதி. அந்த அந்த ஒரு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. அப்படியான ஒரு காலப்பகுதி. நாளை பிறகு இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்குது. கட்டடங்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய மாற்றங்கள். நாங்கள் படித்தது பிறகு நான் 2016ஆம் ஆண்டு A-level எடுத்தேன். அதுக்கு பிறகு கிடைக்க பள்ளிக்கூடத்துக்கு வருவேன். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்து கிணக்காலமாச்சு வருஷக்கு. இதில் எங்களோட பள்ளிக்கூடத்தில் படித்தாக்களுக்கு தெரியும், இதில் ஒரு தேக்க மரம் ஒன்று இருந்தது. இதில் தரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு காட்டு தேக்கம் நிற்கிற ஒரு தேக்க மரம் ஒன்று இருந்தது. இதை சுற்றியெல்லாம் நாங்கள் இருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலகட்டத்தில் டீச்சராக்கள் இதில் கூட்டிக்கின்னு வந்து இதில் இருத்தி வச்சு இந்த கட்டு உடைஞ்ச கட்டு இருக்குது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதில் எல்லாமே இருந்து படிக்கிற காலகட்டம் எல்லாம் இருந்தது. அப்போ அந்த ஞாபகங்கள்லாம் பேர் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தாக்கள் இருந்தீங்கள்டா கொமெண்டில் சொல்லுங்க, நீங்கள் எத்தனையா மாட்டேங்கிற ஸ்கூலில் படித்த நீங்களேண்டு. இந்த சுவரில் வரைஞ்சிருக்கிற இந்த சித்திரம் கூட பழமையானது. நாங்கள் எத்தனையோ ஆண்டு காலம் இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலே நாங்கள் சின்னதாக இருக்கிற காலகட்டத்திலெல்லாம் இது அப்படியே இருந்தது. இப்போவும் அது இருக்குது. தண்டிலிப்பா இந்து கல்லூரி. சரி, இப்போ கீரிமலைக்கு வெளிக்கிடுவோம். இதுக்கெல்லாம் வந்தோடனே பள்ளிக்கூடத்துக்கு வரணுமென்ற ஒரு உணர்வு ஒன்று வந்தது. அப்போ அதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே திடீரென்று வந்தோம். நல்லா இருக்குது.
இதில் இருக்கிறது தான் எங்களோட சண்டிலிப்பை இந்து கல்லூரியின் ஆரம்ப பிரிவுக்குரிய வகுப்பறை, ஆரம்ப பிரிவுக்குரிய பாடசாலை இதில் இருக்கிறது. இப்போ தொட்டிலடி சந்தி சொல்லப்படுற இடம் எங்களோட ஊரில் இருக்க தொட்டிலடி சந்தி. இதில் மரக்கறி கடை ஒன்று இருக்கு. இங்கால போனால் சங்கானைக்கு போகலாம். இங்கால திருப்பினா விளான், பண்டத்தரிப்பு, இளவாலை, கீரிமலை போகிற பாதை. விளான் ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம். வெயில் இப்பயே நேரம் 7 சொச்சம் தான் வரும். இப்பயே கடும் வெயிலாக கிடாக்கு. வேலைக்கு போக மாட்டேன் தான் யோசித்தது, சரி வரையில். நேற்றைய ஒரு விஷயத்தை நான் சொல்லணுமென்று யோசித்தேன். நான் எங்களுடைய ஆக்கள் இந்த கரண்ட் இல்லாத நேரங்களில், கரண்ட் இல்லாதன்னு சொல்கிறது இந்த பிரச்சனை காலகட்டத்தில் இந்த சைக்கிளை உலக்கி அந்த டைனமோ வெளிச்சத்தில் பயணம் செய்தது, அல்லது சைக்கிளை உலக்கி அந்த டைனமோவின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதில் இருந்து ரேடியோ கேட்பினோம். எங்கண்ட ரேடியோ கேட்பினோம், அதான் முக்கியமான விஷயம். இப்படி 6 மணிக்கு போகிற எங்கண்ட ரேடியோவில் போகிற அந்த செய்தியை கேட்குறதுக்கு, இல்லாட்டிக்கு அந்த 6 மணிக்கு போகிற அந்த இசையை கேட்டாலே அது எங்களை மெய் மறக்க செய்கிற ஒரு இசை. அந்த அனுபவங்கள் எல்லாமே இருக்கும் என்று நம்புகிறேன். அப்போ முருகா, அப்போ என்ன வெயில். அப்போ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் கீரிமலை சிவகொண்டிக்கு போயிடுவோம். இந்த நிற்கிற ரோட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம். இந்த ஐயா வர ஐயா, அப்படி வெயில். கீரிமலை என்றாலே ஒரு கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதை விட அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் விவசாய நிலங்கள், அதாவது தோட்ட வழிகள் தான் பெருமளவு இருக்கும். தோட்டம் செய்யக்கூடிய மக்கள் நிறைய பேர் இங்கால இருக்கணும். ஒரு என்ன செய்ய, ஒரு பசுமையான ஒரு இடம்தான் கீரிமலை. நாங்கள் இப்போ ஸ்டூடியோவில் கொண்டு பைக்கை விட்டுட்டு இங்கே இருந்து கீரிமலை சிவன் கோயிலுக்கு போய்க்கு வந்திருக்கோம். இப்போ கருகம்பேனே ஸ்டூடியோன்ட்டா எங்களோட யாழ் கிரிக்கெட்டர்ஸ் ஸ்டூடியோ. அது எங்களோட ஸ்டூடியோ தான். எங்களோட ஸ்டூடியோ தான். அதில் எடுத்து கீரிமலை போகிறோம். இதுக்கால தான் எங்கே போகிறது, கருகம்பேனை என்ன நரசிங்க வைர வேள்வியெல்லாம் நடக்கும் அங்கே போய். இப்போ அவசரமாக எங்கேயாவது போய்கொண்டிருப்போம். சரி கலோஜி, போய்கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரெண்டு காற்று போயிடும். திடீரெண்டு செயின் கலந்து போயிடும். ஆனால் நேரம் போய்கொண்டிருக்கு. நாங்கள் ஏதாவது ஒரு வகுப்பு கோயிலாடி வரைக்கும் போகிறதுக்கு அந்த நேரம் ஒரு விசார் ஒன்று வரும். என்ன விசார்? இந்த செயின் கலண்டது காற்று போன நேரம், அந்த நேரம் ஒரு விசார் ஒன்று வரும். அப்போ எப்படி இருக்கும்? வெறுக்கும் வாழ்க்கை அந்த நேரம். வந்து சேர்ந்துட்டோம் சிவன் கோயில் அடிக்கி. வீட்டை இருந்து எவ்வளோ தூரம் வரும்? ஒரு 6-7 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. எவ்வளோ ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் எடுத்துருக்கும் வீட்டை இருந்து வாரத்துக்கு. 9.8 கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் பார்க்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் நான் சைக்கிளில் வந்திருக்கிறேன். இன்றைக்கி பேருக்கு விறுவிறுக்கேன். சிவனை கும்பிட்டுட்டு கீரிமலை கேணி அடிக்கி போவோம். ஏன் கீரிமலை என்று பேர் வந்தாண்டா பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஏன் கீரிமலை என்று பேர் வந்த ஏனண்டு ஏன் வந்த கீரிமலை என்று? கீரி ஏதோ கதை ஒன்று இருக்கு, அதான் என்ன கதை தெரியா? கீரி முகத்தை மாத்தினதாலையா? அது என்ன கதையண்டா, கீரி முகத்தையுடைய ஒரு முனிவர் இங்கே வந்து இந்த கீரிமலை கேணியில் குளித்து அந்த கீரி முகத்தை இல்லாமல் பண்ணி மனித தோட்டத்துக்கு வந்ததாகவும்,
அதால் கீரிமலை என்ற பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. கேள்விப்பட்டேன்னா நீங்க கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வர மாட்டேன். சரி, ஓகே. அப்போ இது எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலாறுகள் எல்லாமே. இந்த கேணியில் குளிச்சே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே கூட. எப்போ வந்து குளிச்சுனீங்க? நான் அப்போ A-level படிக்க நினைக்கிறேன். கவிழாக்கள் அவங்களோட வரைக்கும் அப்போ 2016 கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு. உண்மை சத்தியமாக ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது இந்த கேணியில் வந்து குளிச்சு. குளிக்கவே இல்லை. A-level படிக்க கவிழாக்கள் மட்டும் அங்கே கிரவுண்டுக்கு விளையாடுற அண்ணாக்கள் எல்லாம் சேர்ந்து பவர் அண்ணாவே எல்லாம் சேர்ந்து வரைக்க அப்போ வந்து கூத்தடிச்சது. அதுக்கு பிறகு வரவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு இங்கே வந்து குளிச்ச மாதிரியே ஞாபகம். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆகுது. இதில் இருக்கிற இந்த கட்டிடம் ஒரு மிக பழமையான ஒரு கட்டிடம். கீரிமலை சிவன் கோயிலுக்குரிய ஒரு கட்டிடம். சிராப்பர் மடம்னு சொல்லப்படுற அந்த கட்டிடம் சில இடிபாடுகளோடு இருக்குது. ஒரு பழமையான ஒரு கட்டிடம். சிவபூமி மடம் என்னதான் கொடுக்குறாங்களோ தெரியலை. மலைட்டாக விசாரிச்சு பார்ப்போம். எப்போ என்ன தானே கொடுப்பீங்க? வெள்ளிக்கிழமையில என்ன தானே கொடுக்குறீங்க? வெள்ளிக்கிழமையில கொடுக்குற இல்லாடி இன்னைக்கு இருக்க எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. ஒவ்வொரு நாளும் கொடுக்குறதா? ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு அந்த அந்த கொடுக்குற நாளில் கொடுப்பீங்களா? 12 மணிக்கு. சாப்பா கொடுப்பீங்க 12 மணிக்கு. சரி சரி நன்றி. அந்த பகுதியில் வந்து அந்திரட்டி மடம், கால கீரிமலை, கடற்கரை. குதிக்கல இது நீ கிளம்பி இல்லை. கீரிமலை கேணிக்க ரகி குளிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. நிறைய படியங்கள் இதுக்கு வந்து பெம்பல் அடித்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. வேறண்டா படியங்களோட வரணும், இல்லாட்டிக்கு இங்கே வந்து படியங்களோட செட் ஆகணும். அதான் நடக்கணும். கனாலைக்கு பிறகு கிட்டத்தட்ட கனாலை பிறகுன்னு சொல்கிறத விட வருஷத்துக்கு பிறகு கீரிமலை கேணிக்க விழுந்து குளிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ எடுக்கிறதன் மூலமாகவும் இது ஒரு நல்ல ஒரு அனுபவம். நிறைய பேர் இங்கே வந்து குளிச்சிருப்பீங்க, படியங்களோட சேர்ந்து பெம்பல் அடிச்சிருப்பீங்க. இங்கே வந்து எங்கட அந்த கிராமத்து சூழலோட வாழ்ந்த அந்த பழைய அனுபவங்களை கட்டாயம் இது மீட்டு பார்த்துருக்குமே நம்புறேன். என்ன செய்கிறது, சோர்ஸை கொண்டா விட்டுட்டு ஜீன்ஸோட ரெண்டு குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோட வீட்டை போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போப்பது. இப்போ சாப்பிட்டுட்டு கீரிமலை கோயிலேருந்து வெளிக்கிறோம், சிவன் கோயிலேருந்து வெளிக்கிறோம். அம்மாச்சியில் சாப்பிட்டதுக்கு 3 தோசை 2 இட்லிக்கும் 250 ரூபா, 2 வடைக்கு 80 ரூபா. சாப்பாட்டை பற்றி சொல்லண்டா பரவாயில்ல. அதில் இருக்கிறாங்க விசித்திரமாக பார்க்கிறேன். இப்போ எப்படி முன்னுக்கு கேண்டில் ஏற்றி வச்சுக்கொண்டு லோஜி, கேண்டில் ஏண்டு இந்த பாரில் ஏற்றி வச்சுக்கொண்டு எனக்கு அதில் பின்னாடி இருந்ததை விட இது ஓரளவு ஓகே. வேறீங்க எப்படி எப்படி ஏற்றி கொண்டு போகிறது குறைவு தானே. இப்போ முதல் தான் ஏற்றி கொண்டு அதான் பாக்கிட்ட போவாங்க. விசித்திரமாக பார்ப்பான் அந்த ஐயா பேக்ரவுண்ட் திருப்பாங்க. ஐயா நான் வெளுத்த மாட்டேன்னு நான் புதுசாக ஓட ஓடலையே சைக்கிள். அது சரி, இப்படி ஏறி ஓடுறது ஃபர்ஸ்ட் டைம் தானே. முதல்ல ஏற்றி ஓடி இருக்கேன் நானே, முன்னே ஏற்றுறது தான் முதலாக. முதல்ல யாரும் ஏற்றி ஓடி இருக்கீங்க? படிக்கிற நேரத்தில் பொடியங்களை எல்லாம் வச்சு ஓடி இருக்குன்னு அடியா அப்படி அடிக்கிற வெயிலுக்கு இப்போ விளானுக்கு பக்கத்தில் இருக்கிற விளான் சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற பனை தென்னை விழா அபிவிருத்தி அந்த அந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு விற்பனை நிலையம் ஒன்று இருக்குது. அதில் பதநீர் வாங்கி குடிக்கிறோம். இந்த வெயிலுக்கு இந்த பதநீர் எவ்வளோ உடம்புக்கு நல்ல மட்டும் எல்லாருக்குமே தெரியும். இப்படியே நாங்கள் வீட்டை போகிறோம். ரைட், இன்னைக்கு இந்த வீடியோவில்
கிரிமலை சிவன் கோயிலுக்கு போனது, அதுவும் சைக்கிள் பயணம், எங்களோட சைக்கிள் பயணத்தை பார்த்துருப்பீங்களா. அது மாதிரி கேணியில் குளிச்சது எங்களுக்கு உண்மையாகவே மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இவ்வளோதான் இந்த வீடியோ இருக்க போது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுவோம். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நாங்கள் 2 பேருமே சந்திக்கிறோம். விடைபெறுவோம். பாய்.